வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் அடுத்த செகண்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேன்வா டிசைனை யூஸ் பண்ணி எப்படி பல்காக சோசியல் மீடியா போஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெய்லி பேசிஸில் சோசியல் மீடியாவில் நம்ம போஸ்ட் போட்டால் தான் அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. ஃபாலோவர்ஸ் கிடைச்ச பிறகு அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிளைண்ட்டையோ இல்லை கஸ்டமரையோ நம்ம பிச் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ சோசியல் மீடியா ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸஸில் கேன்வாவை யூஸ் பண்ணி எப்படி பல்காக சோசியல் மீடியா போஸ்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய ஏஐ டூல் வந்தனால நம்மளால் ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம கம்பைன் பண்ணி நம்ம நிறைய டூல்ஸோட ஹெல்ப் மூலம் நம்ம ஈஸியாக சோசியல் மீடியா போஸ்டரை வித்தின் 5 to 10 minutes க்ரியேட் பண்ண முடியும், அதுவும் பல்காக. அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதான் செகண்ட் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய கேன்வா சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு போஸ்ட் ரெடி பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் வேணும், சரிங்களா? அது தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ நீங்கள் எந்த மாதிரி போஸ்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ண பிறகு தான் அதை பல்காக நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம மேனுவலாக பண்ணுறதுங்கிறது டிஃபிகல்ட்டு. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில ஏஐ டூல்ஸோட ஹெல்ப்னால் நம்ம பண்ணுறோம். இப்போ கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ChatGPT ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஐ டூல்ஸ் நம்ம சொல்லலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டென்ட் ரெடி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கிராவிட்டி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஐ டூல்ஸ் இருக்குது. இந்த gravitywrite.com அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அந்த ஒரு கிராவிட்டி ரைட்டை லாகின் பண்ணியாச்சு, உள்ளே போயாச்சு. ஒரு லிமிட்டட் டைம் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் விட்டுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பர் இயருக்கு $97 இருக்காங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு சில ஏஐ டூல்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறதுல இந்த கிராவிட்டி ரைட் அப்படிங்கிறது ரொம்ப ஒர்த்தான ஒரு டூலு. ChatGPT எல்லாருக்கும் தெரிஞ்சனால நம்ம கிராவிட்டி ரைட்டில் எப்படி நம்ம போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுற கண்டென்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு சோசியல் மீடியா டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டூல்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எந்த ஒரு இதில் நீங்கள் சோசியல் மீடியா போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். லிங்க்டின்லாம் இல்லை இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்கான்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல் இன் ஒன் செலக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு எல்லா இதுலேயும் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் உங்களுக்கு எந்த இதில் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ரிலேட்டடாக நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்போ நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சிருக்கனால என்னோட பேஜ் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது. அப்போ யூடியூப் எப்படி க்ரோத் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் எப்படி க்ரோத் கொண்டு வரது, இந்த மாதிரி போஸ்ட் நிறைய போட்டோம் அப்படின்னா எனக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 tips to grow the யூடியூப் சேனல், சரிங்களா? இல்லைனா give me 5 tips to earn from யூடியூப் சேனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் போடுறேன். இப்போ நான் கிரியேட் கண்டென்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 டிப்ஸ் இதில் கிரியேட் ஆகிருக்கு டிஃப்ரெண்ட் மீடியமுக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வேணாங்கிறதுனால இன் நம்பர்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓகே ப்ராம்ப்ட் நம்ம கரெக்டாக போடல அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக் போஸ்ட் போய்க்கலாம், ஒரு இது மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஃபேஸ்புக் போஸ்ட்டு, இன்ஸ்டாகிராம் எல்லாம் நம்மளுக்கு கண்டென்ட் தான் வேணுங்கிறனால நம்ம ஏதாவது ஒரு மீடியம் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 5 tips to get good யூடியூப் சேனல் இன்கம், 5 tips to get good யூடியூப் சேனல் இன்கம் அப்படின்னு ஒரு டாபிக் போடுறேன். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 டிப்ஸ் அது க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெடி பண்ண கண்டென்ட்டை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு டிரைவ் சீட்டில் நம்ம சேவ் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ChatGPTயில் போயிட்டு இதே ஒரு கண்டென்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னா ChatGPT எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ChatGPT க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு, ஓகேங்களா? இதை நம்ம டிரைவ் சீட்டில் சேஞ்ச் பண்ணணும். இதுக்கான என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டிரைவ் சீட் drive.google.com போனீங்க அப்படின்னா டிரைவ் சீட் இருக்குது, இது எல்லாத்துக்கும் தெரியும். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைட்டில் போட்டுட்டு டிப் 1 டிப் 2 டிப் 3 டிப் 4 டிப் 5 சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டுட்டு அதில் என்ன டைட்டில் நீங்கள் போட்டிங்களோ அந்த டைட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த டிப்ஸ் 1 டிப் 1 நீங்கள் மல்டிபிளாக எத்தனை சோசியல் மீடியா போஸ்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் இதில் குவாலிட்டி கண்டென்ட் தேவைப்படுது, அப்புறம் SEO ஆப்டிமைசேஷன் தேவைப்படுது, சரிங்களா? இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, ஒரு சேனல் க்ரோத் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் டிப்ஸ் கொடுக்கணுங்கிறப்ப நான் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப பல்காக கண்டென்ட் தேவைப்படுறதுனால நான் 1 லைனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது க்ரியேட் பண்ண கண்டென்ட்ஸை எடுத்து நம்ம டிரைவ் சீட்டில் போட்டுக்கலாம், ஓகேங்களா?
இப்போ நம்மளுக்கு கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் நிறைய கண்டென்ட் வந்துட்டு ChatGPT யூஸ் பண்ணியோ இல்லை கிராவிட்டி ரைட் யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டிசைன் பண்ணும்போது ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அதுக்கு தகுந்த நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 5 tips to get யூடியூப் சேனல் இன்கம் போட்டு ஷார்ட் லைன்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப சின்னதாக வந்துட்டு ஒரு இது கொடுக்கும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ இந்த கண்டென்ட் எடுத்து நம்ம ஹெட்டிங் என்ன கொடுத்தோமோ அந்த ஹெட்டிங்கை வந்து எக்ஸல் சீட்டில் போட்டுட்டு அதுக்கான கண்டென்ட்டையும் நம்ம இங்கே போட்டுடணும். சரிங்களா? இது மாதிரி எத்தனை கண்டென்ட் உங்களுக்கு வேணுமோ அத்தனை கண்டென்ட்டையும் வந்துட்டு நீங்கள் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ கண்டென்ட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டீங்க. அதாவது ஒரு இதை வந்துட்டு போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான கண்டென்ட் நீங்கள் எந்த மாதிரி போஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணணும். அப்போ வந்து ஒரு 5 tips இருக்க மாதிரி ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கான கண்டென்ட் வந்துட்டு நான் ChatGPT கிராவிட்டி ரைட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆல் இன் ஒன் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் ஒட்டுக்கா ஒரே இதில் கிரியேட் ஆகும். நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் போஸ்ட் எடுத்து அதில் ஒரு 5 கண்டென்ட் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ChatGPT யூஸ் பண்ணியும் ஒரு 5 கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம டிரைவ் சீட்டில் போயிட்டு டைட்டில் டிப் 1 டிப் 2 டிப் 3 டிப் 4 டிப் 5 இப்படி போட்டுட்டு அது கீழே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கான கண்டென்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம கேன்வாவில் ஒரு போஸ்ட்டுக்குள்ளே இந்த கண்டென்ட் நம்ம போடணும். சரிங்களா? அதை எப்படி நம்ம பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே போயாச்சு. இப்போ கேன்வாக்குள்ளே போயாச்சு. இப்போ எனக்கு இது வந்து கேன்வா ப்ரோ அக்கௌண்ட். கண்டிப்பாக கேன்வா ப்ரோ அக்கௌண்ட் தான் தேவைப்படும். இல்லை ஹோமில் போயிட்டு இந்த இடத்துல 5 tips அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 5 tips இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இது தெரியுதுங்களா? இல்லை பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டெம்ப்ளேட்ஸ் நம்ம எவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லைனில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இந்த டிசைன் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவுக்கு கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த டிசைன் ஓகேவாக இருக்கோ அந்த டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்குது. நான் அதனால் வந்துட்டு இந்த டிசைனை செலக்ட் பண்ணிட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ எனக்கு தேவையான டிசைன் வந்துட்டு இதுதான். இதுக்குள்ளே நான் பல்காக வந்து நிறைய கண்டென்ட் போடணும் அப்படின்னா மேனுவலாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப டைம் கன்சூமிங் ஆகும். அப்போ நிறையா டிசைனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு உள்ள கண்டென்ட் மட்டும் மாடிஃபை பண்ணி நிறைய டிசைன் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஒரு ப்ரீமியம் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா இந்த ஆப்பில் போயிட்டு நம்ம பல்க் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஆப்பில் போயிட்டு பல்க் கிரியேட்டில் போயிட்டு நம்ம அந்த ஃபைலை அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கண்டென்ட் வந்து உள்ளே வந்துடும். அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே அப்டேட் பண்ணுறதுக்காக அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த இடத்துல அப்டேட் பண்ணுறதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பல்க் கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா அப்லோட் சிஎஸ்வி ஃபைல் நம்மளுக்கு வேணும். கண்டென்ட் இருக்கக்கூடிய சிஎஸ்வி ஃபைல். அதுக்கான என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிரைவில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கண்டென்ட்டை நான் ஃபைலில் போயிட்டு டவுன்லோட் கொடுக்கும்போது இந்த இடத்துல ஃபார்மேட்டில் சிஎஸ்வி ஃபைல் இருக்குது. சரிங்களா? அதனால் சிஎஸ்வி ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கண்டென்ட் வந்துட்டு சிஎஸ்வி ஃபைலாக வந்துட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் அப்லோட் சிஎஸ்வி கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அந்த கண்டென்ட் வந்து உள்ளே லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டென்ட்டை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒன் டைம்லேயே நீங்கள் ஒரு அப்லோட் பண்ணிங்கன்னா எல்லா கண்டென்ட் டோட்டலாக இதாகிடுச்சு. இப்போ அதை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான போஸ்ட் வந்துட்டு பல்காகவே வந்துட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அப்லோட் பண்ண பிறகு இந்த போஸ்ட்டில் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் டேட்டா கொடுத்துட்டு டைட்டில் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த டைட்டில் செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணி கனெக்ட் டேட்டா கொடுத்துட்டு டிப் 1 இதே மாதிரி வந்துட்டு கனெக்ட் டேட்டா கொடுத்துட்டு டிப் 2 இது வந்துட்டு டிப் 3 இது வந்துட்டு எனக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டைட்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி வந்து அது கேட்கும். இல்லை கனெக்ட் டேட்டா கொடுத்து டிப் 4 இல்லை கனெக்ட் டேட்டா கொடுத்துட்டு டிப் 5 இப்போ எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கன்னியூ கொடுக்கலாம். கன்னியூ கொடுத்துட்டு நம்ம எல்லா டிப்ஸுமே அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே செலக்ட் ஆயிரும். இல்லை ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டிசைன் வந்துட்டு சோஷியல் மீடியா போஸ்டர் டிசைன் வந்துட்டு பல்காக வந்துட்டு ஜென்ரேட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல்காக வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ அது யூனிக்காக வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு டிசைனுக்கும் நம்ம வெவ்வேறு கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேறு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் மறுபடியும் வந்துட்டு வேறு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு யூனிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு வந்துருச்சு. கலரில் ஒன் கிளிக்கில் நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த போஸ்ட் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, இது வந்து யூடியூப் சேனல் க்ரௌத்துக்காக நம்ம ரெடி பண்ண ஒரு போஸ்ட்டு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் வேணுங்கிறதுக்காக
நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜ் சஜஷனையும் நம்ம இதுக்கிட்டே கேட்குறோம், ChatGPT இல்லை கிராவிட்டி ரைட்டே கேட்டோம்னா அதுக்கான ஆன்சர் கொடுக்கும். கிவ் மீ இமேஜ் சஜஷன் ஃபார் திஸ் டாபிக் அப்படின்னு போட்டு அந்த டாபிக் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான இமேஜ் சஜஷனையும் அது கொடுத்துரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் சஜஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு நம்ம வேறு ஒரு சில AI டூல்ஸில் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப டைம் கன்சூமிங் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதிலையே வந்துட்டு நான் இந்த இதை வந்து போடுறேன். சரிங்களா? இல்லை போட்டேன் அப்படின்னா அதுக்கான இமேஜஸ் வந்துட்டு அதுவே வந்துட்டு சஜஸ்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அப்லோட் ஆப்ஷனில் போயிட்டு இப்போ நம்ம இமேஜ் வந்து நம்ம கூகுள்லேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட டிசைனில் எலிமெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த என்ன மாதிரி இமேஜ் வேணுங்கிறத சஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் உங்களுக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்துட்டு இதுக்கு லேப்டாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைனை சஜஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு அது ஒரு சஜஷன் கொடுத்துருக்கு. நான் வந்துட்டு இப்போ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு சஜஷன் வேணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வச்சு இப்படி வச்சேன் அப்படின்னா அந்த இது க்ரியேட் ஆயிரும். இப்போ நான் டிஃப்ரெண்ட் இது வந்துட்டு நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல போயிட்டு இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு எத்தனை டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூனிக்கான இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு போஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutesல எனக்கு பல்கான போஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இதுதான் வந்துட்டு பல்க் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தடு. இப்போ பல்க் போஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பல்க் போஸ்ட் எல்லாத்தையும் நம்ம நினச்சோம் அப்படின்னா இமீடியட்டாக வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ பப்ளிஷும் பண்ண முடியும். அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. நம்ம வேணும் அப்படின்னா நம்ம மேனுவலாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெய்லி பேசிஸில் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே பப்ளிஷ் ஆகும்னு நினச்சோம் அப்படின்னா அதில் கேன்வாவில் அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோம் போயிட்டு இந்த இடத்துல ஆப்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கண்டென்ட் பிளானர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சரிங்களா? இப்போ எந்த டேட்டில் எனக்கு ஷெடியூல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ இப்போ அந்த டேட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 19ஆம் தேதினா 19ஆம் தேதிக்குள்ளே போயிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் சேனல் வரும். இதில் எதில் வந்துட்டு நீங்கள் ஷெடியூல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்ஸ்டாகிராமில் ஷெடியூல் பண்ணணும்னு நினச்சேன்னா இன்ஸ்டாகிராம் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இன்ஸ்டாகிராம் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ண பிறகு இந்த கேப்ஷன்ஸையும் வந்து நம்ம இந்த கிராவிட்டி ரைட்லேயே வந்துட்டு எழுதிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்துட்டு கொடுத்துருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கேப்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற அந்த டைட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கேப்ஷன்ஸும் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எந்த டாபிக் வச்சு ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கும் இல்லையா டேட்டா, அந்த கேப்ஷன்ஸ்க்கு பதிலாக இந்த கேப்ஷன்ஸை நம்ம போயிட்டு கிரியேட் கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேப்ஷன்ஸும் அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும் வித் ஹேஷ்டேக்கோட. இப்போ அதுவுமே ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கேப்ஷன்ஸையும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண பிறகு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ 455 இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல எந்த டிசைனை செலக்ட் பண்ணுறோமோ அது வந்து ஸ்கெடியூல் ஆகும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த 5 tips to இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த எத்தனை பேஜ் வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பேஜ் வேணுமோ அதை நம்ம ஷெடியூல் பண்ணிக்கலாம். கேப்ஷன்ஸ் வித் ஹேஷ்டேக்கோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் 18ஆம் தேதி 5/27க்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த டேட்டுக்கு 19ஆம் தேதிக்கு இப்போ நான் ஸ்கெடியூல் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த போஸ்ட் வந்துட்டு ஸ்கெடியூல் ஆகிட்டு அந்த டேட்டில் அந்த டைமில் உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஸ்கெடியூல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி இந்த இடத்துல க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது போஸ்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் அந்த டேட்டில் போய்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ வந்து எப்போனா மண்டே 19 February 19 5:51க்கு இது வந்துட்டு இதாகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதில் சேஞ்ச் டைம் கொடுத்து நம்ம இந்த டைம் அண்ட் டேட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். இப்போ நம்ம இந்த கேன்வாலேயே வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்ட்டு அந்த டேட்டில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பப்ளிஷ் ஆயிரும். இப்போ இது மாதிரி நம்ம ஸ்கெடியூல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரெகுலராக உங்களோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம இது பப்ளிஷ் ஆயிரும். நம்ம ஸ்கெடியூலிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய ஏகப்பட்ட டூல்ஸில் இருக்குது. ஏன்னா எல்லாமே மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ ரீசன்ட் டேஸில் எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணனால அது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ இது பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதுவே ஹேஷ்டேக் போட்டு அதுவே போஸ்டர் டிசைன்ஸ் யூனிக்காக வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுது. அதை வச்சு பல்காக வந்துட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம்.
புரியுதுங்களா? இப்போ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பல்கான சோஷியல் மீடியா போஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா தான். இதே மாதிரி ஐடியாஸை நீங்களும் வந்துட்டு கேன்வாவை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி நிறையா விஷயங்களுக்கு நிறைய இடத்துல கிரியேட் பண்ணலாம். இன்றைக்கான வீடியோஸில் நம்ம சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இதே மாதிரி நிறைய கேன்வா டிசைன்ஸ் பற்றி கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் வந்துட்டு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. வேறு ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணணும் இந்த வீடியோ போடுங்க அப்படின்னாலும் கமெண்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் என் நம்பருக்கு கான்டாக்டும் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். இந்த டாபிக் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் வந்துட்டு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.